அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். பெருமானே வணக்கம். சன்மார்க்க அன்பர்களே, வள்ளலாரின் மேன்மைகள் சேனல் என்பதற்காக திருமதி மகேஸ்வரி சுப்பிரமணியன் பேசுவது. வணக்கம் உறவுகளே. இப்பொழுது ஞானசரியை 11வது விளக்க உரை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே ஞானசரியையில் 10 பாடல் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஞானசரியை 11வது பாடல் அடைந்திடும்னு ஆரம்பிச்சிருப்பார். போன 10வது பாடல் அழியா மூர்த்தம் அடைந்திடவேன்னு முடிச்சிருப்பாங்க பெருமான். முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே, எந்த காலத்துலேருந்து 3 காலத்துலேயும் அந்த அழியாத மூர்த்தம் பெற்ற வடிவம் பெற்றுடுது. அழியாத மூர்த்தம்னா வடிவம்னு பார்த்தோம். அப்போ இங்கே பெருமான் அடைந்திடு மீன் உலகீர் இங்கு இது தருணம் கண்டீர், அருஜோதி பெரும்பதி என் அப்பன் வரும் தருணம், கடைந்த தனி திரு அமுதம் கழித்தருத்தி எனக்கே, காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம், இறைந்தொரு சாரழையாதி சுகமெனை போல் பெறுவீர், யான் வேறு நீர் வேறு என்று எண்ணுகிலேன் உரைத்தேன், உடைந்த சமய குழி நின்று எழுந்து உணர்மின் அழியா, ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநறி பெற்று உவந்தே அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்கலாம். அடைந்திடுமின் உலகீர் இங்கு இது தருணம் கண்டீர். அப்போ பெருமான் அடைந்திடுமின் எங்கே கூப்பிட்றாரு, உலகீர் இங்குன்னு எங்கே கூப்பிட்றாரு, எங்கே அடைய சொல்கிறாரு. இப்போ இதே பாடலில் லாஸ்ட் வரையில் என்ன சொல்லியிருப்பாரு, அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று வந்தேன். அப்போ சன்மார்க்கத்திற்கு கூப்பிட்றாரு பெருமான், அங்கே அடையணும்னு கூப்பிட்றாரு. ஆடாதீர் ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க பெருமான், ஆடாதீர் சற்று மசையாதீர் வேறொன்றை நாடாதீர், பொய் உலகை நம்பாதீர் வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சார்வீர், விரைந்து இனி இங்கு என் மார்க்கமும் ஒன்றாமே சொல்லியிருப்பார். இப்போ ஆடாதீங்க அசையாதீங்க வேறொன்றை போகாதீங்க, அந்த பொய் உலகை நம்பாதீங்க. இந்த உலகம்லாம் போய் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஞானசரியில் கூட கண்டதெல்லாம் மனித்தியமே கேட்டதெல்லாம் பழுது அப்படின்னு சொல்லிட்டு 4வது பாடலில் அப்போ இந்த உலகம்லாம் பொய், இந்த பொய் உலகம் நம்ம படிச்சிருப்போம். கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே நம்ம பார்த்தோம். உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்திலேன்னு பார்த்தோம். அப்போ இந்த பொய் உலகம் நம்பாதீங்க வாடாதீங்க, இந்த பொய் உலகம் நம்பினா வாடாதீங்கன்னு நம்ம செத்து போயிடுறோம். அடுத்த வேறு மார்க்கங்கள்லாம் போயிட்டு. அப்போ சன்மார்க்க சங்கத்தை சார்பின்னு கூப்பிட்றாரு. அப்போ இங்கேருந்து என்ன சொல்லியிருக்காரு, இங்கே அடையுங்கள், அடைந்திடுமின் உலகில் இங்கு அப்படின்றது பெருமான் நிறைய பாடலில், அப்போ இந்த பாடலில் கூட சொல்லியிருக்காங்க பெருமான், சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் விரைந்து இனி என் மார்க்கமும். அப்போ இங்குன்னு கூப்பிட்டது பெருமான் சன்மார்க்க சங்கத்துக்கு அடைந்திடுங்கன்னு கூப்பிட்றாரு. அதாவது இன்னொரு பாடலில் கூட பெருமான் சொல்லியிருப்பாங்க, எவ்வுலகம் அண்டங்கள் எத்தனையும் தான்கான இவ்வுலகில் எந்த எனக்கு அளித்தான், எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கம் அடைய செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி. அப்போ எல்லா உயிரையும், மனித உயிர்கள் மட்டும் கிடையாது, அப்போ எல்லா உயிரையும் கூப்பிட்றாரு. அப்போ எல்லா உயிர்னா இப்போ அபக்கோ நிலையில் நம்மளே இப்போ பல பிறவி எடுத்து வந்திருப்போம். அப்போ இந்த சன்மார்க்க சங்கத்துக்கு தான் கூப்பிட்றாரு. அப்போ இங்குன்றது பெருமான் கூப்பிட்டது. அதாவது அடைந்திடு மீன் உலகீர் இங்கு இது தருணம், இதுதான் வாய்ப்பு, இப்போயே வந்துருங்க சன்மார்க்க சங்கம் வந்துருங்க. அப்போ புறத்தில் சன்மார்க்க சங்கத்தில் தான் அப்போ சொல்கிறாங்க. அப்போ அகத்தில் நம்ம என்ன பார்க்கணும், அப்போ அந்த அருட்பெரும் ஜோதி பெரும்பதி அடுத்த வரி அடைந்திடு மீன் உலகீர் இங்கு இது தருணம் கண்டீர், அருட்பெரும் ஜோதி பெரும்பதி என் அப்பன் வரும் தருணம். முதல்ல போட்டிருக்க தருணம் சன்மார்க்க சங்கத்துக்கு வந்துருங்க. அப்போ அந்த அருட்பெரும் ஜோதி வர்ற தருணம் அடுத்த வரையில் சொல்கிறாரு. அப்போ எங்கே வருவான், சன்மார்க்க சங்கத்து புறநிலையில். அப்போ அந்த அருட்பெரும் ஜோதி எங்கே அருள் பாலிப்பான், சன்மார்க்க சங்கத்தில் புறநிலையில் எடுத்துக்கிட்டால் கூட அகத்தில் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அப்போ பூர்வ மத்தியில் சிறநடு சிற்றம்பலத்தில் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் பெரும்பதி வருகின்ற தருணம் எங்கே அருள் பாலிப்பார், அந்த அருட்பெரும் ஜோதி உரிய இடத்துல தான் அருள் பாலிப்பார். அப்போ நம்ம பூர்வ மத்தியில் அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே அந்த இடத்துல தான் அந்த அருட்பெரும் ஜோதி பதி இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு நம்ம திருவுடைய புகழ்ச்சிலையும் பார்த்துருக்கோம், ஞானசரியிலையும் பார்த்துருக்கோம். அப்போ இந்த மனித பிறவி போனால் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு சொல்லியிருக்காங்க. பெருமான் கூட சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த கிடைத்திருக்கிற இந்த மனித தேகத்தையே நம்ம இந்த உடம்பில் நாம் வாழுகின்ற காலத்திலேயே நம்ம உயிரில் இருக்கின்ற அந்த இறைவனை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆன்மாக்களை நம்ம பல பிறவிகளை அபக்குவ நிலையில் பல பிறவி எடுத்துகிட்டு
பெற்றிருப்போம். இப்போ இந்த பக்குவ நிலையில் இந்த மனித தேகத்தை பெற்றுக்கணும், இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கணும். அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி வந்து இருக்கின்ற இடத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், சன்மார்க்க சங்கத்துக்கு வரணும். அந்த அருட்பெருஞ்சோதி பெரும்பதி தான் வந்து உண்மை கடவுள். இப்போ மற்ற சமயங்கள்லாம் சொல்லியிருக்க கடவுள்லாம் வந்து இப்போ கீழே வரியில் கூட சொல்லியிருப்பா பெருமாள், உடைந்த சமயக்குழி நின்றுன்ட்டு. அப்போ மற்ற கடவுள்லாம் வந்து பொய் சமயாதியே மெச்சுகின்றாருன்னு சொல்லுவார். இப்போ ஒரு பாடலில் வந்து பற்றறுத்தல்ன்ற ஒரு பதிகத்தில் வந்து, தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகண்டிடுவாரும் பொய்ச்சமையாதியை மெச்சுகின்றாரும் பொய்ச்சமையாதியை மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல் விலை வருகிறார் விங்கழுகின்றார் எய் வந்த துன்பளித்தவர்க்கு அறிவு அருள்வீர் எனை பழி எழுப்பிமை இன்பம் தந்தீர் அப்படின்னு படிப்பாங்க. அப்போ பொய்ச்சமையாதி. அப்போ உண்மை கடவுள் வந்து அருட்பெருஞ்சோதி தான். இந்த சாதி, இந்த சமயங்கள், மதங்கள் இதெல்லாம் வந்து அந்த சமய குழி தான், அது வந்து ஒரு ஏத குழி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில் கூட சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் வரியில் அதை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள், அப்போ அவர் தான் ஒப்பற்ற பெருங்கடவுள், தனித்தலைமை. அவர் தான் வந்து எல்லாம் செய்யக்கூடிய, நம்ம விண்ணப்பங்களில் கூட நம்ம நீ வரப்போகும்போது பார்க்கலாம், அவர் தான் எல்லாமானவர், எல்லா உலகுக்கும் அவர் தான் உண்மை கடவுள். பெருமான் கூட விண்ணப்பத்தில், அதாவது பெருமான் கூட 5 வயதுக்கு முன்னரே, வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே, நம்ம அதை கூட பார்த்தோம் 5 வயதுக்கு முன்னரேன்னு சொல்லிட்டு, எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார். அப்போ அருட்பெருஞ்சோதி தான் உண்மை கடவுள்னு சொல்லிட்டு பெருமான் சொல்கிறாங்க. அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி பெரும்பதி அப்பன் வருகின்ற தருணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த வரி வந்து இப்போ 2 வரிகள் பார்த்தாச்சு. அடுத்த வரி வந்து, கடைந்த தனி திரு அமுதம் களித்தருத்தி எனக்கே காணாத காட்சி எல்லாம் காட்டுகின்ற தருணம். இப்போ கடைந்த தனி திரு அமுதம், இப்போ புறத்தில் வந்து நம்ம அந்த இதெல்லாம் வந்து புராண கதையில் கேள்விப்பட்டிருப்போம். தேவர்கள் வந்து திருப்பார்கடலை கடைந்து அதில் அமுதம் எடுத்து சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு மரணமே வரல. அப்போ அந்த கதை வந்து கற்பனையாக இருந்தால் கூட அதில் சொல்லி உள்ள உண்மை கருத்து வந்து என்னென்னா, அமுதம் சாப்பிட்டா சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தவ அனுபவ நிலையில் வந்து பரநாத நிலையில் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பாடலில் பார்த்துருக்கோம். கல்லுண்டால் என்ன புகழ அனுபவ மலை பாடலோ பார்த்துருக்கோம். அப்புறம் நிறைய ஒக்க அமுதம் உண்டேலி நீ சற்றும் விக்கல் வராது கண்டா. எப்படின்னா விக்கல்னா மரணம் வராது. அந்த தவத்தில் வந்து அந்த அமுதத்தை வந்து சாப்பிட்டா அந்த அமுதம் சுரக்கும். அந்த பரநாத அனுபவ நிலையில் பேரொழி அனுபவம் தோன்றும் போது அந்த அமுதம் சுரக்கும். அந்த அனுபவ மலை 54வது பாடல் கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதாவது அந்த ஈற்றறியன் இருந்திருந்து இங்கு அதிசயப்பதன் நீ என்கின்றார், நீ என்னை விட்டு ஏகுதோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசு என் புகழ்வேன் அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது ஆங்கு அதன் நடுவே தோன்றியது ஒன்று அதுதான் மாற்றறியா பொன்மொழியோ அவ்வொளிக்குள் ஆடும் வள்ளல் அருளொளியோ இது அதிசயிக்கும் வகையே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ பரநாத நிலை அனுபவத்தில் தப நிலையில் வந்து அங்கே பேரொழி நம்ம பார்க்குறோம். அந்த பேரொழியை பார்த்ததுக்கு பின்னாடி வந்து அந்த சிற்றபையில் அமுதம் உண்டதடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அந்த அமுதம் சுரந்தா அந்த அமுதத்தை சாப்பிட்டா நமக்கு மரணமே வராது அப்படின்னு சொல்கிறது கூட பெருமான் வந்து கல்லுண்டால் என புகன்றார் கனக சபை நடுவே அப்படின்னு சொல்லிட்டு அனுபவ மாலையில் கூட இன்னொரு பாடல் இருக்குது. கல்லுண்டால் என புகன்றார் கனக சபை நடுவே கண்டதுண்டு சிற்றபையில் உண்டதும் உண்டடி நான் எள்ளுண்ட பல விடயத்து இருக்கும் கல் அன்றே என்றும் இரவா நிலையில் இருத்தும் கல். அது வந்து கல்லுன்னு சொல்லிட்டு நம்ம சாதாரண உலகில் குடிக்கக்கூடிய கல் கிடையாது. அந்த சிற்றபையில் வந்து பரநாத அனுபவத்தில் அமுதம் உண்டது, அது சாகாமல் இருக்கக்கூடிய கல். இது வந்து இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்தில் சாதாரணமாக அந்த கலாச்சாரம் குடிக்கிறாங்களே அந்த மாதிரி மயக்கம் கொடுக்கக்கூடிய கல் கிடையாது. இது வந்து உலகத்தில் உள்ள மயக்கத்தை, இந்த உலகத்தில் உள்ள குற்றங்களை அனைத்துடைய கல். அப்போ இந்த சாவா வரத்தை கொடுக்கக்கூடிய இந்த அமுதம் சுரக்கக்கூடியது, அதை வந்து கடைந்து தனி. அப்போ எப்படி நம்ம சாதாரணமாக வந்து ஒரு பாலை வந்து உர போட்டு தயிராக்கி அதில் தயிரை கடைஞ்சு அந்த வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கி சாப்பிட்றோம். அப்போ அந்த கடைந்த மாதிரி இங்கே கடைந்து புருவமத்தியில் கடைந்த தனி திரு அமுதம் களித்தருத்தி. இப்போ இது அகநிலையில் நம்ம சொல்கிறோம், புறநிலையிலும் அந்த அமுதம் சுரக்கணும்னாலும் பெருமான் சொல்லுவாங்க, இந்த பிரதம உள்ளுடைமை நீடிக்க செய்வது வந்து கரிசாலைன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த கரிசாலையை சாப்பிட அந்த உள்நாக்கில் தர்ஜினி விரலால் தேய்க்கணும்னு சொல்லுவார் நித்திய கர்மவதிலாம் நம்ம அதில் எல்லாம் பெருமான். அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கரிசாலையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அந்த பெருமான் சொல்கிறபடி அதாவது பெருமான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஞானிகள்கிட்ட போய் நம்ம தவம் இருந்தால் கூட இந்த மூலிகைகளுடைய பயன்களை வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் பெருமான் நம்ம ஈஸியாக சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ம பயன்படுத்துறதில்ல. அதை நம்ம சாப்பிட்டா புறத்துலேயே நம்ம அமுதம் உடம்பு வந்து பிரதம உள்ளுடம்பை நீடிக்க செய்யும். அந்த அமுதம் அது வந்து அமுதத்திற்கு ஒப்பானது. அதையும் நம்ம
நம்ம சாப்பிடணும், உடம்பையும் நல்லா வச்சுக்கணும். நம்ம தவ அனுபவ நிலையில் இங்கேயும் பரணாத நிலையில அமுதம் சுரக்கணும். அப்போ நம்ம சாக மாட்டோம், முத்தேக சித்திக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா நிறைய பாடல்கள் வந்து பெருமான் வந்து அமுதத்தை பற்றி வலியுறுத்தியிருப்பாங்க. அந்த அமுதத்தை அவர் சாப்பிட்டதுனால அவர் முத்தேக சித்தி பெற்றுக்கொண்டார், அவர் மரணமில்லா பெருவாளை பெற்றுக்கொண்டார். அதனால் அவர் வந்து அந்த காணாத காட்சியெல்லாம் இந்த நம்ம ஈற்றறியின் பாடல் பார்த்தோம் இல்லையா, 54வது பாடல் அனுபவமாலை, அந்த பரணாத நிலையில் வந்து அந்த பெருஞ்சோதி தோன்றியது, அதன் நடுவே வந்து பொன்னொழி தோன்றியது, அந்த பொன்னொழியின் நடுவே உள்ளே வந்து நடராஜர் அசைவை வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுபவமாலை 54வது பாடல் முக்கியமான பாடல். அதான் தவ அனுபவ நிலையை முழுமையாக சொன்ன பாடல்கள். அப்போ அந்த காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம். அப்போ அந்த அமுதத்தை சாப்பிட்டதுனால அந்த காணாத காட்சியெல்லாம் வந்து அந்த தவ அனுபவ நிலையில் பெருமான் வந்து பெற்றுக்கொண்டுகின்ற தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைந்ததனை திரு அமுதம் கலித்தரு தீயனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம். அப்போ நம்ம புறத்தில் நம்ம இந்திரியத்தில் பார்க்குற காட்சி இதெல்லாம் கிடையாது, தவ அனுபவத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ காட்சியை கூட நம்ம சொல்லலாம், இந்திரிய காட்சி, ஜீவ காட்சி, ஆன்ம காட்சி, இந்த மாதிரி ஒரு காட்சி நம்ம சொல்லலாம். அதாவது இந்திரிய காட்சின்னு நம்ம பொறிப்புலன்களில் பார்க்கக்கூடிய காட்சி, நம்ம கண்ணில் ஒரு இது பார்க்குறோம் அப்படின்றது. கரண காட்சினா வந்து இப்போ மனதுக்குள்ளே கற்பனை பண்ணி பார்க்குறது, இல்லை ஒரு பெருமான் உருவத்தையோ கற்பனை பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி ஜீவ காட்சி, கரண காட்சி, இந்திரிய காட்சி, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ ஆன்ம காட்சி இறைவனை வந்து அந்த தவ அனுபவ நிலையில் அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே அங்கே நம்ம பார்க்கணும். அந்த காணாத காட்சியை வந்து இந்த பேரொளி, பொன்னொளி, செவ்வொளி இதை வந்து நம்ம உள்ளே பார்க்கணும் தவ அனுபவ நிலையில். அந்த காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இடைந்தொரு சார் அலையாதீர் சுகம் எனைப்போல் பெறுவீர். இடைந்தொரு சார் அப்படின்றது வந்து ஒரு சார்பில் நீங்கள் போகாதீங்க. அப்போ ஒரு சார்புனா அப்போ என்ன, இப்போ உலகியல் அருளியல் 2 இருக்குது. இடைந்தொரு சார் அப்போ உலகியல்லே சார்ந்து நீங்கள் போயிடாதீங்க, இங்கே விட்டுட்டு வந்து இந்த சன்மார்க்கத்திலே வாங்க, இந்த அருளியல்லே வாங்க. இடைந்தொரு சார் அலையாதீர் சுகம் எனைப்போல் பெறுவீர்னு சொல்கிறாரு. அவர் என்ன சுகத்தை பெற்றுக்கிட்டாரு, அவர் அந்த சாகாத வரத்தை பெற்றுக்கிட்டாரு. அவர் அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்று இறைவனும் அவரும் ஒன்றான நிலை, இறைநிலை அறிந்து அம்மயமாத நிலையை பெற்றுக்கொண்டார். அதனால் அவரை போல அவர் அடைந்த சுகம், சும்மா இருக்கக்கூடிய சுகம், அதாவது இன்று வருமோ நாளைக்கே வருமோ அந்த இதில் வந்து அந்த வெள்ளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் சொல்லியிருப்பார். அப்போ அந்த சச்சிதானந்த சுகம், அந்த ஆனந்தத்தை, அந்த அனுபவத்தை, அந்த சச்சிதானந்த சுகத்தை என்னை போல நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. யான் வேறு நீ வேறு என்று எண்ணிகளேன் உரைத்தேன் அடுத்தவரையில் சொல்லியிருப்பார். இடைந்தோர் சார் அலையாது, வேற எங்கேயும் போயிடாதீங்க, உலகில் நோக்கி ஓடியேறாதீங்க, அதெல்லாம் கண்டதெல்லாம் அனித்தியம், அதெல்லாம் பொய் உலகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த உலகில் போகாதீங்க, இதை விட்டுட்டு சன்மார்க்கத்தை விட்டுட்டு அங்கே போய் அலையாதீங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஆடாதீர் சற்றும் அசையாதே வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதே நம்ம பார்த்தோம். அப்போ அங்கெங்கே போய் வந்து நாளை வந்து வீணில் கழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அலையாதீர் சுகம் எனைப்போல் பெறுவீர் யான் வேறு நீர் வேறு என்று எண்ணிகளேன் உரைத்தேன். பெருமான் சொல்கிறாங்க, நம்மெல்லாம் ஒரு அந்த தகுதியே கிடையாது, ஆனால் நம்மளை கூப்பிட்றாரு பெருமான். யான் வேறு நீர் வேறு என்று எண்ணுகிறேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம உலகில் நம்ம வந்து நம்ம பெற்ற தாய் தந்தையர்கள்லாம் இதை விட அவர் வந்து பெருமான் சொல்கிறாரு, நம்மலாம் உண்மையிலேயே வந்து ஆண்மனையே சகோதர சகோதரிகள், நம்ம எல்லாருமே ஒரு தாய் வயிற்று பிள்ளை, அந்த அற்புறஞ்சோதி ஆண்டவனுடைய பிள்ளைகள். அதனால தான் வந்து அவர் வந்து நம்மளை வேறு அவர் வேறு நினைக்கல, நம்மளுக்கு அந்த தகுதி இல்லைனாலும் அவர் பெற்றுக்கொண்டு நம்ம கூப்பிட்றாரு. யான் வேறு நீர் வேறு என்று எண்ணிகளேன் உரைத்தேன். அவருக்கு வந்து பொய் சொல்லக்கூடியது நம்ம நிறைய பார்த்தோம், பொய் சொல்லக்கூடிய இதெல்லாம் கிடையாது. நம்மளுக்காக கஷ்டப்படுறாரு, நம்மளுக்காக அழுகிறாரு, நம்மளுக்காக தொழுகிறாரு. அப்போ நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ, அப்போ அந்த சன்மார்க்கத்தை வந்து பெருமான் பெற்ற பேரை வந்து நம்மளுக்கு வந்து நம்மளையும் அடையிறதுக்கு கூப்பிட்றாரு. யான் வேறு நீர் வேறு என்று எண்ணிகளேன் உரைத்தேன். உடைந்த சமயக்குழி நின்று எழுந்து உணர்வின் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று வந்தே. இப்போ உடைந்த சமயக்குழின்றார். இப்போ சமயங்கள்லாம் வந்து சாதியும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உடைந்த சமயக்குழி அப்படின்ற இது ஒரு சமயக்குழின்றது வந்து குழி. இப்போ குழி பறிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ யானைக்கெல்லாம் வந்து இந்த இப்போ குழி வச்சு யானையை வந்து இந்த வேட்டையாடுவாங்க, அந்த மாதிரி கண்ணி வடி வைப்பாங்க. அப்போ குழின்னா ஒரு பதுங்கு குழி. அப்போ இது வந்து ஒரு குழி விழுந்துரும், அது ஒரு ஏத குழின்னு சொல்லுவாங்க. அந்த மரணத்தை வந்து கொண்டு போயிடும். இப்போ பன்னரி சமயங்கள்ன்ற ஒரு பாடலில் வந்து சர்க்குருமணி மாலையில் இருக்கும். பன்னரி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோர் பவநெறி பெருமான் எழுதியிருப்பாங்க. அது என்றிடுமோர் பவநெறி இதுவரை பரவியது, இதெல்லாம் உலகில் நெறி, இதெல்லாம் பரவியது. இது வந்து இதனால் வந்து இந்த சாதி சமயங்கள்லாம் பரவுனதுனால செந்நெறி அறிந்திலர், செம்மையான இந்த சிறப்பான நெறியான அதை பற்றி அவங்களுக்கு தெரியலை. அது அந்த சமயங்களில் இந்த மதங்கள் மார்க்கங்கள் அதை வந்து அதில் நம்பி இறந்து உலகோர் செறி இருள் அடைந்தனர். அந்த இருளான நெறியில் சேர்ந்ததுனால அவங்க வந்து செத்து போயிட்டாங்க. ஆதலின் இனி நீ புன்னெறி தவிர்த்து இந்த மாதிரி இந்த அற்பத்தனமான இந்த நெறியை நம்ம தவிர்த்துட்டு ஒரு பொது நெறி, தவம் பண்ணுறக்கூடிய நெறி, இன்னும் வான் புத்தமுது அருளுகின்ற
சுத்த சன்மார்க்க தன்னறி செலுத்துக. அப்போ அந்த உண்மையான நெறியை வந்து அந்த புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கு செலுத்துக அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து சர்க்குருமணி மாலையில் சொல்லியிருப்பாங்க. இந்த புண்மையான நெறி, இந்த புல்லான நெறி, இந்த அற்பத்தனமான நெறியெல்லாம் விட்டுட்டு சன்மார்க்க திருநெறிக்கு வாங்க, அந்த அங்கே தான் அழியா உடம்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க பெருமான். அப்போ இந்த உடைந்த சமயக்குழியெல்லாம் நீ விட்டுட்டு நின்று எழுந்து, அதை விட்டுட்டு எழுந்து வாங்க, அதை உணர்ந்துக்கிட்டு நின்று எழுந்து உணர்மீன். இந்த சமயக்குழியெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் போய் சாதி மதம் சமயம் இதெல்லாம் வந்து அதெல்லாம் போய் சமயாதியை மெச்சுகின்றாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, தெய்வங்கள் பல சிந்தை செய்வார். அப்போ இங்கே எழுந்து வந்துருச்சு, வந்து உணர்மீன் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று வந்து, இதுதான் அழியாத நெறி, இதுதான் வந்து மேன்மையான நெறி, சன்மார்க்க திருநெறி பெற்று வந்து சந்தோஷமாக இங்கே வாங்க. அப்போ பெருமான் அடைஞ்ச பேரை வந்து நம்மளும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பெருமான். அடைந்திடு மின் உலகிரிங்கு இது தருணம் கண்டீர், அருட்ஜோதி பெரும்பதியன் அப்பன் வரும் தருணம், கடைந்த தனி திரு அமுதம் கழித்தருத்தி எனக்கே, காணாத காட்சி எல்லாம் காட்டுகின்ற தருணம், இடைந்தொரு சாரழையாதி சுகமெனை போல் பெறுவி, யான் வேறு நீர் வேறு என்று எண்ணெயிலேன் உரைத்தேன், உடைந்த சமய குழி நின்று எழுந்து உணர்மின் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று உவந்தே அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அப்போ இதோட இந்த 11வது பாடல் நிறைவு பெறுகிறது அன்பர்களே. அடுத்து திருநெறி ஒன்றி அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடலில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இந்த இதில் வந்து பெருமான் இப்போ ஓவராலாக இதில் வந்து சொல்லிட்டு வர்றது வந்து இங்கே சன்மார்க்க சங்கத்துக்கு வாங்க, இங்கே அடையுங்க உலகீர், இதுதான் இது வந்து தருணம், இதுதான் வாய்ப்பு, இந்த ஒப்பற்ற அந்த தனிப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி வருகின்ற தருணம், நம்ம புருவமத்தில் அருள் பாலிப்பார், நீங்கள் சன்மார்க்க சங்கத்துக்கு வாங்க, அவருடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அவருடைய அப்பன் பெருமானோட அப்பன் வர்ற தருணம் இதுதான். இங்கே வந்தால் நம்ம தவ அனுபவத்தில் வந்து இந்த சாகா வரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அமுதத்தை நம்ம அருந்தலாம். அந்த அமுதத்தை நம்ம வந்து அருந்தணும்னா நம்ம காணாத காட்சியெல்லாம் தவ அனுபவ நிலையில் பரணாத நிலையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதை விட்டுட்டு நம்ம உலகில் போய் அலையாதீங்க, வீண் போயிடாதீங்க, என்னை போல சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் எப்படி சாகா வரத்தை பெற்றுக்கொண்டு இறைவனும் நானும் ஒன்றாயிட்டோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதனால் நான் வந்து உங்களை வேற நினைக்கல, என்னில் வந்து ஒருத்தனாக தான் நான் நினைக்கிறேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி உடைந்த சமய குழியெல்லாம் போயிடாதீங்க. ஜாதி சமயம் அதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு குழிக்குள்ளே தான் கொண்டு போய் விட்டுரும். அதனால் அங்கேருந்து எழுந்து உண்மையை உணர்ந்து இந்த அழியாத இந்த சன்மார்க்க சங்கத்து ஒரு நெறி, அந்த அழியாத நெறி, அது என்றைக்குமே இருக்கக்கூடிய நெறி, செம்மையான நெறி, ஊழிதோர் ஊழி இருக்கக்கூடிய இந்த நெறி, அந்த சன்மார்க்க திருநெறியை வந்து பெற்று வந்து சந்தோஷமாக உவந்தே வந்து வாங்க இங்கே சன்மார்க்கத்துக்கு பெற்று உவந்தே அடைந்திடுமீன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து முடிச்சிருப்பாங்க. இதோட நிறுத்தி கொள்ளலாம். அடுத்தது திருநெறி ஒன்றே அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே நன்றி அன்பர்களே. வள்ளலாரின் மேன்மைகள் சேனலுக்காக மகேஸ்வரி சுப்பிரமணியம். நன்றி, வணக்கம். ராமலிங்க அபயம்.